ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் எபிகாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 6 அயோத்தியாவோட vlog. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அலகாபாத்லேருந்து கிளம்பி அயோத்தியாவுக்கு ஒரு மிட் நைட் போல் ரீச் ஆயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அயோத்தியாவில் யூனிக்குன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்கான டிசைனில் வந்துட்டு ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை, 2 ஸ்ட்ரீட் லைட் இல்லை, எல்லா ஸ்ட்ரீட் லைட்லேயுமே வந்துட்டு ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கடையோட ஷட்டர்ஸ்லேயும் நல்லா அழகாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ராமர் தீம், அந்த அயோத்தியாக்குள்ளே போயிட்டோன்ற அந்த தீமை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அயோத்தியாவோட கிளைமேட்டை பற்றி சொல்லணும்னா, மற்ற பிளேசஸில் இருந்த வெயிலை விட இங்கே ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வெயில் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நாங்கள் நார்த்தில் போய் இத்தனை நாள் சுற்றினதுனால மேபி எங்களுக்கு வந்துட்டு ஓகேவாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் சவுத்தில் இருந்துட்டு டைரெக்டாக நீங்கள் இங்கே அயோத்தியா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் அவ்வளோதான், உங்களால் தாங்க முடியாது. அயோத்தியில் கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு திருப்பதி மாதிரி ஒரு நாளோ 2 நாளோலாம் காக்க வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுற மாதிரி தான் இருக்குது. எங்களோட லக்கில் நாங்கள் வந்துட்டு சுவாமியை 2 வாட்டியே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா ரொம்ப பொறுமையாக நின்று தரிசனம் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அயோத்தியா சரையு நதியோட தண்ணீருமே கொஞ்சம் நீட்டாக தாங்க இருந்துச்சு, ரொம்ப மோசம்லாம் இல்லை. ஓகே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த வர்றாங்க. அப்படியே அப்படியே திரும்புங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. அப்படி திரும்புங்க, இங்கிட்டு எடுங்க பாருங்க, என்னை பாருங்க. ஜெய் ஸ்ரீராம், வீடியோ எடுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்தா இங்கிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இங்கிட்டும் அப்படி இல்லை, இங்கிட்டு திரும்புங்க, மெல்ல அப்படியே ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க பாப்பா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆமா, அப்படி பாருங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஓகே, எடுத்தாச்சு. இங்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. திரும்புங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.
ஃப்ரெண்ட்ஸ், அயோத்தியாவோட ரயில்வே ஸ்டேஷனோட இன்டீரியர் நல்ல பெரிய பெரிய ஃபேன்லாம் போட்டு பேசஞ்சர்ஸ்க்கு வசதியாக தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள அவைலபிளாக தான் இருந்துச்சு. போலீஸ் எல்லாரும் வந்துட்டு அங்கேயே இருக்காங்க. ஹெல்ப் சென்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அயோத்தியாவிலேருந்து நாங்கள் காசிக்கு ட்ரெயினில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ட்ரெயினில் போகிறப்ப எடுத்த ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் இதெல்லாம். பாப்போம். அதேதான் அதேதான். ஆண்டவனே முடியலையே, பார்க்கணும். அங்கிட்டு போய்க்கவானே. பாய் சொல்லிருங்க, அவ்வளோதான். டாட்டா பாய். ஹாய் ஹாய். இப்போல்லாம் ஹாய், கடைசி நாள் தான் பாய். இப்போல்லாம் ஹாய் மட்டும். ஆமாம், அப்படியே எங்கிட்டு பாருங்க பாப்போம். ஆமாம், சாப்பிடும் போது எடுத்தாதான், இல்லைன்னா எல்லாரையும் சிரிக்கிறப்ப பார்க்க முடியாது. பாருங்க பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. தட்டோட காமிக்கல, கவலைப்படாதீங்க. தட்டோட தட்டு தெரியுதா? ஓ வாங்க வாங்க வாங்க. அதுதானே சொல்லணும். சிரிக்க சிரிக்க, அதெல்லாம் சிரிக்கணும். சிரிங்க. வீடியோ வீடியோ எடுத்துருவோம். அப்புறம் எல்லாரும் கவர் ஆகணும்ல, எல்லாரும் கவர் ஆகணும்ல. அதனால அப்படியே ஒரு டாட்டா சொல்லுங்க, அவ்வளவுதான். டாட்டா, அதேதான் அதேதான். டாட்டா சொல்லுங்க. வாங்கலையா? அண்ணன் படுத்துட்டாங்க. டாட்டா சொல்லுங்க அப்படியே படுத்துக்கிட்டே. அதேதான். பாய் கைஸ், நம்ம அடுத்த காசியில் சந்திப்போம்.